Assalamu alaikum wa alaikumussalam. Assalamu alaikum wa alaikumussalam. அருமையானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு வாழ்க்கையில் முசீபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்றே விரும்புவார். உண்மையில் முசீபத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுமானால் அவன் எந்த மாதிரியெல்லாம் ஆகிவிடக் கூடாது என்று பயந்து இருப்பானோ அந்த நிலைக்கு அவன் வந்து விடுவான். ஒரு மனிதனுடைய பொருளில், வியாபாரத்தில், பொருளாதாரத்தில் ஏற்படுகிற முசீபத் அவனை வட்டி வாங்க வைத்துவிடும், கடனிலே தள்ளிவிடும், வறுமை, பசி போன்ற நெருக்கடிகள் ஏற்பட்டு அதல பாதாளத்தில் வீழ்த்திவிடும். ஒரு மனிதனுக்கு மனைவி மக்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படுகிற முசீபத் பிரிவினையை ஏற்படுத்தி உறவு முறிவு போன்ற மனக்கசப்பில் தள்ளிவிட்டு நிலைகுலைய வைத்துவிடும். ஒரு மனிதனுக்கு அவனது உடலில் அல்லது வீட்டாரின் ஆரோக்கியத்தில் ஏற்படுகிற முசீபத் கவலையை ஏற்படுத்தி சிரமத்தில் ஆழ்த்தி அமைதியை, நிம்மதியை இழக்கச் செய்துவிடும். ஒவ்வொன்றிலும் ஏற்படுகிற முசீபத் அவன் வாழ்வில் வெவ்வேறான தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. மொத்தத்தில் முசீபத் என்பது ஒரு மனிதனின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இன்பத்தை தாளிட்டு பூட்டி விடுகின்றது. எந்த மனிதனும் தனக்கு முசீபத் ஏற்படுவதை விரும்ப மாட்டார். சரி, முசீபத் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது நம்மை கொஞ்சம் கூட சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல் முடக்கி போடுமே, அதுதான் முசீபத் என்பது. எதிலும் ஆர்வமில்லாமல், நாட்டமில்லாமல், கவனமில்லாமல் ஆக்கிவிடுமே, அதுதான் முசீபத் என்பது. நம் நிம்மதியை கெடுத்து, நம் அமைதியை சீர்குலைத்து, எதற்காக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடுமே, அதுதான் முசீபத் என்பது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த முசீபத்தை குறித்து ஏறத்தாழ 75 இடங்களில் பேசுகிறான். மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முசீபத் ஏற்படும் என்பதை எச்சரிக்கவும் செய்கிறார். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருளாதாரமும் மழலை செல்வங்களும் மனிதனுக்கு உலக வாழ்வின் அலங்காரம் என்று வர்ணிக்கிறார் அல்லாஹ். சிலபோது வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அவைகளே மனிதனுக்கு முசீபத்தாக, ஃபித்னாவாக அமையும் என்கிறான். இறைவனிடம் யா அல்லாஹ் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அதிகப்படுத்தித்தா என்று கேட்க வேண்டிய கல்வியை பொக்கிஷம் என்று கூறுகிற அல்லாஹ் சிலபோது அதுவே மனிதனுக்கு முசீபத்தாக அமையும் என்கிறான். அதிகாரமும் ஆற்றலும் சமூகத்தில் கிடைக்கும் மரியாதையும் ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்று சிலாகித்து பேசுகிற அல்லாஹ் சிலபோது அவைகளே மனிதனுக்கு முசீபத்தாக அமையும் என்கிறான். இப்படியாக முசீபத் என்பது இந்த உலக வாழ்க்கையில் மனிதனோடு இரண்டர கலந்த ஒன்றாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், நம்மில் யார்தான் முசீபத்தை விரும்புவார்கள்? ஆம், ஒருவரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? ஆனாலும் இந்த விஷயங்களில் ஒரு முஃமினுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது, ஒரு சோபனமும் இருக்கிறது. உலக விஷயங்களில், அதாவது பொருளில், பொருளாதாரத்தில், உடலில், ஆரோக்கியத்தில் ஏதாவது முசீபத் ஏற்பட்டு அது விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியை பொருந்தி கொண்டு நாம் பொறுமையோடு இருக்கிறோம், அந்த சோதனையை, அந்த முசீபத்தை நாம் தாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஃமினுக்கு அதைவிட சிறந்த பகரத்தை கொடுப்பதாக வாக்களிக்கிறார். அல்லது அந்த முசீபத்தில் இருந்து அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பாதுகாத்து விடுகிறார். அல்லது கடந்த காலங்களில் நிகழ்ந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அதனை மாற்றி விடுகிறான். அல்லது
மறுமையில் மிகச்சிறந்த அந்தஸ்துகளை, கூலியை அல்லாஹு தாலா அதற்காக அவன் இந்த உலகத்தில் சந்தித்த அந்த முசீபத்திற்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அதற்கான கூலியை வழங்குகிறான். ஆனால் ஒருவருக்கு தீனில், மார்க்கத்தில், மார்க்க அடிப்படையில் வாழ்வதில் முசீபத் ஏற்பட்டு விட்டால் என்ன ஆகும்? நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. அப்படி ஒருவருக்கு தீனில், இந்த மார்க்கத்தில் முசீபத்து ஏற்பட்டு விட்டால் அவர் இந்த உலகத்திலும் நஷ்டவாளியாக ஆகி நாளை மறுமையிலும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். உலக காரியங்களில் முசீபத் ஏற்படுவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில், மார்க்கத்தில் முசீபத் ஏற்படுவதிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாவல் தேடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் இப்படி சொல்வார்கள்: வலா தஜால் முஸீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய தீனில், மார்க்கத்தில் முசீபத்தை ஏற்படுத்தி விடாதே என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி, மார்க்கம், தீனாகும் என்பதாக சொல்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தை, அருட்கொடையை உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீன், வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, மனிதனை மனிதனாகவும் புனிதனாகவும் மாற்றுகிற, பண்படுத்துகிற மகத்தான ஆற்றல் இஸ்லாத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் மாத்திரமே படைத்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாகும். குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: வமை யப்தை கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை விட்டுவிட்டு, இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள முற்படுவார்கள் என்றால், இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை ஒருவர் விரும்பினால், ஃபலை யக்பல மின்ஹு, அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாக இருப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு முஃமின் இந்த உலகத்தில் மிகச் சரியாக வாழ்கிறான் என்றால், அல்லாஹ் அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற சோபனங்களில் ஒன்று, வாழும் காலமெல்லாம் தீனுல் இஸ்லாத்தில் அந்த மனிதனை நிலைத்திருக்க செய்வான். இஸ்லாமியராக, முஸ்லிமாகவே வாழ்ந்து முஸ்லிமாகவே மரணிக்கிற பாக்கியம் அந்த மனிதருக்கு கிடைக்கும். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை மிகச் சரியாக வாழும் ஒரு முஸ்லிமுக்கு வழங்குகிறான். மற்றவர்களுக்கு தீனில், மார்க்கத்தில் முசீபத்தை ஏற்படுத்துகிறான். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா தஜஅல்னா முஸீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ், தீனில், மார்க்கத்தில் முசீபத்தை ஏற்படுத்தி விடாதே என அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். சரி, தீனில், மார்க்கத்தில் முசீபத் என்றால் என்ன? அது எப்படி ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய மார்க்கத்தில், தீனில் நமக்கு முசீபத் இருக்கிறது என்பதற்கான அடையாளம், அமல்களினுடைய விஷயத்தில் அலட்சியம் செய்யப்படும். தொழுக வேண்டும், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நஃபிலான, சுன்னத்தான வணக்கங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நோன்பு வைப்பதற்கு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான். தான தர்மங்கள் செய்வதையும், பொருளாதார வளம் படைத்தவர்கள் ஜகாத் கொடுப்பதையும் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான். பொருளாதார வளம் படைத்தவர்கள், உடல் ஆரோக்கியம் படைத்தவர்கள் ஹஜ் செய்வதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான். இப்படி ஏராளமான அமல்கள் இந்த மார்க்கத்தில் குவிந்து கிடக்கிறது. அமல்கள் செய்கின்ற விஷயத்தில்
நாம் அலட்சிய போக்கோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தீனில் நாம் இருக்கிற அந்த மார்க்கத்தில் நமக்கு முசீபத் ஏற்பட்டு இருக்கிறது என்று பொருள். உலக இன்பங்களில் ஒரு மனிதன் மூழ்கி போயிருக்கிறான். எப்பொழுது அவன் பேசினாலும் அல்லாஹ்வை குறித்து, ரசூலை குறித்து பேசப்பட்டால் அவனுடைய காதுகளை அவன் பஞ்சை வைத்து பொத்திக் கொள்வதை போல பழைய பஞ்சாங்கத்தையே பேசுவதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மிரண்டோடக்கூடிய நிலையில் ஒருவன் இருக்கிறான் என்றால், மார்க்கத்தை குறித்து, இஸ்லாத்தை குறித்து பேசப்படுகிற போது இது என்ன பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒருவன் சொல்லுவான் என்றால், அந்த பேச்சு, அந்த அல்லாஹ் ரசூலுடைய அந்த வார்த்தையில் அவனுக்கு கசப்பாக இருக்கிறது என்றால், அதை விட்டு அவன் மிரண்டோடுகிற போது, அவனை அலட்சியப்படுத்துகிற போது அவனுடைய தீனில், அவனுடைய மார்க்கத்தில் அங்கே முசீபத் இருக்கிறது. அவன் நண்பர்களோடு எல்லா நிலைகளிலும், குடும்பத்திலும் சரி, சகோதரருக்கு மத்தியிலும் சரி, அவன் பேசுகிறான் என்று சொன்னால் மார்க்கத்தை குறித்தோ, அல்லாஹ்வை குறித்தோ, ரசூலை குறித்தோ பேசினால் அவனுக்கு பிடிக்காது. உலக காரியங்களையே அவன் அதிகமாக பேசுவான். என்னவோ காலம் காலத்திற்கும் நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே நாம் வாழப்போகிறோம் என்கிற எண்ணத்திலே அவனுடைய பேச்சு அமைந்திருக்கும். வீடு கட்டணும், வாசல் அமைக்கணும், இந்த மாதிரி என் பிள்ளைய நிக்கா செய்து கொடுக்கணும், அவனை நல்ல நிலையில படிக்க வைக்கணும், இப்படி நெடுங்கால திட்டமாக இந்த உலகத்தை குறித்த பேச்சுக்கள் மட்டுமே அவனிடத்திலே இருக்குமே தவிர, அல்லாஹ் இதற்கு அருள் புரிய வேண்டுமே, அல்லாஹ் இதற்கு துணை நிற்க வேண்டுமே என்கிற எண்ணமோ அல்லது மார்க்கத்தை பற்றிய அந்த சிந்தனையோ கொஞ்சம் கூட அவனிடத்திலே இருக்காது. இப்படி ஒருவன் இருந்தால் தீனில் அவனிடத்தில் முசீபத் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது. இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்கிற எண்ணத்தில் மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது, மரணத்தை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது, மரணத்தை பற்றி பேசினாலேயே ஏயா இந்த பேச்செல்லாம் என்று கேட்கக்கூடிய நிலை ஒருவனிடத்தில் இருக்குமானால் அவனிடத்தில், அவனுடைய தீனில், அவனுடைய மார்க்கத்தில் முசீபத் இருக்கிறது. கபருடைய வாழ்க்கையோ மறுமை பற்றிய சிந்தனையோ அவனிடத்தில் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற அந்த அலட்சிய போக்கு. அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பானே, என்ன பதில் சொல்ல போகிறோம் என்கிற அந்த மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அவனுடைய தீனில் முசீபத் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஹராமான காரியங்களை சர்வசாதாரணமாக செய்வது, ஹராம் ஹலால் பேணாத ஒரு வாழ்க்கை. வியாபாரமா ஹராமாக இருந்தார் என்ன, ஹலாலாக இருந்தார் என்ன, எங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் பணம், காசு, செல்வம். அது எந்த விதத்திலாவது நாங்கள் அடைந்தாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் எனக்கு அவசிய தேவை இருக்கிறது. யாரிடத்தில் போய் நிற்க முடியாது, வட்டியின் மூலமாகத்தான் அதை பெற முடியும் என்று சொன்னால் அதற்கும் நான் தயார் என்பதாக சொல்லி ஹராம் ஹலாலை பேணாத ஒரு நிலை. ஒரு உணவகத்திற்கு சாதாரணமாக சாப்பிட செல்வதாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா, அல்லது அவர்கள் சாப்பிட சென்ற அந்த உணவினுடைய ருசிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால், இந்த நாவு சுவைக்கக்கூடிய அந்த ருசிக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னுரிமை, ஹலால் என்கிற அந்த ஸ்டிக்கர் போட்டிருக்கு, அதை எப்படி எங்க அறுத்தா நமக்கு என்ன, அது ஹலாலா இருந்தா எப்படி இருந்தா என்ன என்று அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல், அந்த கடையில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நான் போய் சாப்பிடுறேன் என்று ஹலால் ஹராமை பேணாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய தீனின் முசீபத் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது. நம்மிடத்தில் நற்பண்புகள் மிக குறைவாக காணப்படுகிறது. உதவி செய்கின்ற மனப்பான்மை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சிரமப்படுபவர்களை பார்த்தும் கூட நமக்கு இரக்கம் வரவில்லை என்று சொன்னால், நல்ல பண்பாடுகள் நம்மிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்றால் தீனில் முசீபத் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது. நமக்கு வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நமக்கு சோதனைகளை கொடுக்கிறான். அந்த சோதனையினுடைய சமயத்தில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நாம் என்ன வார்த்தைகளை உதிர்க்கிறோம் என்பதை அல்லாஹ் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள், அல்லாஹு தாலா அவன்தான் எனக்கு சோதனையை கொடுத்திருக்கிறான்,
அந்த சோதனையை நீக்குவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் அவனிடத்திலேயே நான் முறையிடுகிறேன், அவனே இதை போக்கி வைப்பான் என்கிற இந்த எண்ணம், இந்த வார்த்தை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான். அதற்கு மாற்றமாக நான் பள்ளிவாசலுக்கு போலையா, நான் தொழலையா, நோன்பு வைக்கலையா, நான் தான தர்மம் செய்யலையா, எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் தாலா என்னதான சோதிக்கிறான், எனக்கு தான சோதனைக்கு மேல சோதனை வருது, இப்படி அல்லாஹ் என்ன சோதிக்கிறாரே, அவனுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா என்பதாக சொல்லி ஈமானை இழக்கக்கூடிய பேச்சுகளை ஒருவன் பேசுகிறான் என்றால் அவனுடைய தீனில் முசீபத் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற அடிப்படையில் தன்னுடைய மனம் போன போக்கிலெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் என்றால் தன்னுடைய மனோ இச்சை என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்வது. எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நான் செய்வேன், எனக்கு சரி என்று படுவதை நான் செய்வேன். ஒரு ஆணோடு பழகக்கூடாது, ஒரு அந்நிய பெண்ணோடு பேசக்கூடாது என்கிற மார்க்க சட்டம் வரமுறை இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு சரின்னு படுறத நான் செய்யறேன், அவனோட பேசுறேன், அவளோட பழகிறேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நான் செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்குது? என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதாக சொல்லி இன்றைக்கு இளைய சமுதாயம் தான் தோன்றித்தனமான ஒரு மனோ இச்சையின்படி செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கையினுடைய போக்கை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவன், எனக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனைவி என்பவள் அது பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. நீங்களா வாழ போறீங்க, நாங்கள்ல இருந்து வாழ போறோம், அதனால நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம். அது பேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இன்டர்நெட் வழியாக பழகியவர்களாக இருக்கலாம், அல்லது மாற்று மத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எங்களுக்கு ஈமான் வேண்டாம், எங்களுக்கு மார்க்கம் வேண்டாம், நாங்கள் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழப் போகிறோம், எங்களுடைய இஷ்டப்படி எங்களை வாழ விடுங்கள் என்பதாக சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மனோ இச்சைப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு வழியை காட்டி தந்திருக்கிற போது அந்த வழி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய மனம் இதன் மீது லயித்திருக்கிறது, எங்கள் மனம் இதை விரும்புகிறது, எங்களுடைய மனம் எதை சரி என்று செல்கிறதோ அதன்படி நாங்கள் செல்கிறோம் என்பதாக சொல்லி செல்லக்கூடிய நிலையை இன்றைக்கு மனோ இச்சையின்படி செல்கின்ற நிலையை இன்றைக்கு சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மையான காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறார் என்றால் இது அவனிடத்தில் தீனில் முசீபத் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தீனில் முசீபத் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அவர்களின் மீது கெட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடுவான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சத்திய சன்மார்க்கத்தை விட்டும் மதமாறி போகின்ற ஒரு நிலை, இவைகளெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில் யா அல்லாஹ் முசீபத்தை ஏற்படுத்தி விடாதே என்பதாக துஆ செய்தார்களே, பாதுகாப்பு தேடினார்களே, அந்த துஆவுக்கான விளக்கமாக அறிஞர் பெருமக்கள் இதையெல்லாம் நமக்கு விளக்கமாக தருகிறார்கள். இணை வைப்பும் இறை மறுப்பு மட்டுமே ஈமான் பரிபோக காரணமாக அமையும் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒருவன் இறைவனை மறுக்கிறான் என்று சொன்னால், அவன் இணை வைக்கிறான் என்றால் இதன் மூலமாக அவனுடைய ஈமான் பறிபோகிவிட்டது, அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டான் என்று நாம் கருதுகிறோம். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய இணை வைப்பும் இறை மறுப்பும் மட்டுமே ஈமான் பறிபோக காரணமாக அமையும் என்று சொல்லிவிட முடியாது. உலக மோகமும் பேராசையும் ஒருவனிடத்தில் மிகைத்தால் கூட ஈமான் பறிபோய்விடும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒருவனிடத்தில் உலக மோகம் அதிகமாக இருக்கிறது, பேராசை அதிகமாக இருக்கிறது, எதுவெல்லாம் மனிதனுடைய வீக்னஸாக பார்க்கப்படுகிறதோ அதையெல்லாம் அந்த பலகீனத்தில் அவன் அது ஹராமாக கிடைக்கக்கூடிய மண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், மனிதனுடைய வீக்னஸாக எதுவெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அதையெல்லாம் அவன் அதற்கு அடிமையாகி போனான் என்று சொன்னால் அவன் அந்த இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியேற செய்துவிடும், ஈமானை
அது பறித்துவிடும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். பலாம் இப்னு பாஊரா என்று ஒரு பேர் அறிஞர் இருந்தார். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு இது. இந்த பலாம் இப்னு பாஊரா அவர் யார் அப்படின்னா, இஸ்ரவேலர்களில் மிகச்சிறந்த அறிஞராக அவர் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில், சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். அல்லாஹ் அந்த பலாம் இப்னு பாஊராவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை, ஒரு நியாமத்தை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், பல அத்தாட்சிகளை அந்த மனிதருக்கு நாம் வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். எந்த அளவுக்குனா, பூமியில இருந்து அந்த பலாம் இப்னு பாஊரா மேலே அல்லாஹ்வினுடைய அரிஷ் இருக்கிறதே, அதை நேரடியாக பார்ப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை, ஒரு நியாமத்தை, சக்தியை அந்த பலாம் இப்னு பாஊராவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அவருடைய வாழ்நாளில் அவர் செய்த எந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா மறுத்ததில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர் கையேந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனேயே அவருடைய துஆவை அங்கீகரிப்பான். மக்கள் எல்லாம் வருவார்கள், பலாம், நம்முடைய ஊர்ல மழையே இல்லாம இருக்குது, மழைக்காக துஆ செய்யுங்க என்று சொன்னால், மழைக்காக வேண்டி அவர் துஆ செய்வதற்காக கைகளை உயர்த்தி அந்த கையை கீழே இறக்குவதற்கு முன்னால் அந்த ஊரிலே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி இருக்குமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு பல நியாமத்துகளை கொடுத்திருந்தார். அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் இஸ்முல் ஆலம் என்று ஒன்று சொல்லப்படும். அந்த இஸ்முல் ஆலமை கற்றறிந்தவராக அந்த பலாம் இப்னு பாஊரா இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த தௌராத் வேதம் இருக்கிறது, அதை ஒரு 4 நபர்கள் தான் முழுமையாக மனனம் செய்தவர்கள். அதில் இந்த பலாம் இப்னு பாஊராவும் ஒருவராக சொல்லப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பலாம் இப்னு பாஊராவை பார்க்க வந்தார்கள் என்று சொன்னால், எனக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்வார்களாம். அந்த அளவுக்கு ஒரு வலியுல்லாவாக, இறைநேச செல்வராக திகழ்ந்தவர் அந்த பலாம் இப்னு பாஊரா. பலஸ்தீனத்திலே இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வேண்டி பக்கத்து நாட்டில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நம்ம உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கனான் என்ற பகுதிக்கு நீங்கள் செல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை மறந்த ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் நீங்கள் இஸ்லாத்தை எத்தி வையுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பலாம் இப்னு பாஊரா அந்த கனானுக்கு போறாரு. போய் அங்க உள்ள நிலையை பார்க்கிறாரு. அங்க உள்ள அந்த சூழ்நிலை என்பது, அந்த மக்கள் அநாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலக மோகத்தில் ஆண்களும் பெண்களும் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊர்ல போய் இஸ்லாத்தை, மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த நேரத்துல அந்த பலாம் இப்னு பாஊரா இருக்கிறாரு, அவர்கிட்ட அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த இஸ்லாம், இந்த மூசா நபி ரசூல் இதெல்லாம் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், எங்க விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. நீங்க என்ன ஒரு துறவி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுத்தருகிறோம், இதை எப்படி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லித் தருகிறோம் என்பதாக சொல்லி அந்த பலாம் இப்னு பாஊராவை அவங்களுடைய வழிக்கு அந்த மக்கள் எல்லாம் இழுத்தார்கள். ஒரு அழகான பெண், உனக்கு நிக்காஹ் செய்து தருகிறோம் என்பதாக சொல்லி அந்த பலாம் இப்னு பாஊரா துறவி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவரை நிக்காஹ் செய்து வைத்தார்கள். அவர் அந்த அழகான பெண்ணின் மீது மயக்கம் கொண்டவராக மாறி போனார். எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய நினைவில் இருந்த அந்த பலாம் இப்னு பாஊரா அந்த மக்களினுடைய மக்களாக அவரும் மாறி போனார். இஸ்லாத்தை, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி சென்றவர். அவர்களோடு குடித்து கும்மாளமிட ஆரம்பித்தார். ஒரு மனைவி என்று இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணிடத்திலே செல்லக்கூடிய நிலையாக அவருடைய நிலை மாறிவிட்டது. வரலாறு நமக்கு சொல்லித் தரும். அவர் ஒரு சிறந்த நியாயத்தை பெற்ற மனிதராக இருந்ததின் காரணத்தினால் ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் வழக்குகள் வருவார்களாம். பலாம், மாறிவிடுங்கள் பலாம், திருந்தி விடுங்கள் பலாம்,
உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிஅமத்தை வழங்கி இருக்கிறான், ஆற்றலை வழங்கி இருக்கிறான். நீங்கள் இப்படி இந்த ஹராமில் வீழ்ந்து விட்டீர்களே, அதிலிருந்து வெளியே வாருங்கள், ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள் என்பதாக சொல்வார்களாம். ஆனால் அவர் அதிலிருந்து வெளிவருவதாக இல்லை. ஷைத்தான் நம்ம கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஷைத்தானுடைய கெடுதியில் இருந்து கூட நம்மால் தப்பித்து விட முடியும். இல்ல இல்ல, இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி, இதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கெட்டவைகளை இந்த உலக மோகத்தில் மூழ்கி பேராசையின் காரணத்தினால், பெண்ணாசையின் காரணத்தினால், பொருளாதார ஆசையின் காரணத்தினால் ஒருவனுடைய மனம் உள்ளம் அதில் லயித்து விட்டது என்று சொன்னால், உலகம் 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 என்பதாகவே அவனுடைய ஆன்மா அதன் மீது ஆர்வமும் ஆசையும் கொள்ள ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், அந்த ஆன்மாவிடத்தில் இருந்து நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவது, அந்த உள்ளத்தில் இருந்து தப்பிப்பது என்பது அது சாதாரணமானதல்ல. தன்னுடைய உள்ளத்தை இந்த உலக மோகத்திற்கு, இந்த பேராசைக்கு, பெண்ணாசைக்கு அவர் பறிகொடுத்தார். அந்த பலாம் இப்னு பாவுரா முடிந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நபியே மூசா இந்த மாதிரி இஸ்லாத்தை, தீன மார்க்கத்தை பரப்பணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பலாம் இப்னு பாவுராவை அனுப்பி வச்சோம். அவர் என்னன்னா அங்க போய் அந்த ஆளு அவங்களோட ஐக்கியமாயிட்டாரு, அவரும் சேர்ந்து ஹராம்ல விழுந்துட்டாரு. எனவே அந்த மக்கள் மிக அநியாயக்கார மக்களாக இருக்கிறார்கள், அடக்குமுறையாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது நீங்கள் போர் தொடுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டார். இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு அந்த கனான் என்கிற அந்த நகரத்திற்கு, அந்த நாட்டிற்கு வருகிறார்கள் என்கிற அந்த செய்தி அந்த நாட்டு மன்னருக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, அவர்கள் போரிடுவதற்காக நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாம் அழிச்சிருவாங்களே, என்ன செய்யறது என்று யோசிக்கிற போது அந்த மன்னருக்கு மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை சொன்னார்கள். நம்மிடத்தில் தான் பலாம் இப்னு பாவுரா இருக்கிறாரே, அவர் இஸ்முல் ஆயலத்தை கற்றிருக்கிறாரே, அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனையை தானே அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிப்பானே. எனவே அவரிடத்திலே சொல்லி அந்த மூசாவுடைய கூட்டத்தையும் அழிக்க சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்வோம் என்கிற ஒரு யோசனையை சொல்ல, இப்போ மன்னர் அந்த பலாம் இப்னு பாவுராவை அழைத்து விஷயத்தை சொல்லுகிற போது அந்த பலாம் இப்னு பாவுரா சொன்னார், இல்ல, நல்ல துவாவை செஞ்சாதான் அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிடுவான், தீமையை துவாவா கேட்டா, கெட்டதை கேட்டா அல்லாஹ் தஆலா தரமாட்டான். அதுவும் எந்த மூசா அவருக்கு இறக்கப்பட்ட அந்த தௌராத்தை தான் நானே மனனம் செய்து வைத்திருக்கிறேன், அந்த மூசாவினுடைய கரங்களை பற்றி பிடித்துதான் நான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறேன், அந்த மூசாவுக்கு எதிராகவே என்னை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொல்கிறீர்களே, எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான்? முடியாது என்பதாக மறுக்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த பலாம் இப்னு பாவுராவுக்கு அவர்கள் ஆசை காட்டுகிறார்கள், இந்த சுகபோகமான வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? இந்த பொருளாதாரத்தை இழப்பதற்கு நீ ஆசைப்படுகிறாயா? இப்பொழுது ஜாலியா எவ்வளவு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாய், இந்த வாழ்க்கை உனக்கு தொடர வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோடு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, இதை உன்னை விட்டு சென்று விடுமே, அதை கொஞ்சம் கவனித்து பார்க்க மாட்டாயா என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அவருடைய உள்ளம் அசைவதாக தெரியவில்லை. நான் துஆ செய்ய மாட்டேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய அந்த பலாம் இப்னு பாவுராவினுடைய மனைவி இடத்திலே சென்று இந்த மாதிரி அந்த ஆள்கிட்ட சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நீ தாமா எப்படியாவது நளினமா எளிமையா எடுத்து சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கணும். அவர் துஆ செஞ்சுட்டானா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவங்களுடைய கூட்டத்தார்களும் இந்த நாட்டுக்கு போரிட வராம அவங்க அழிஞ்சு போயிருவாங்க, ஓடி போயிருவாங்க, அவரை துஆ செய்ய சொல்லு என்று சொல்லுகிற போது அந்த அம்மா பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திலே தன்னுடைய கணவர்கிட்ட வந்து பேசிச்சு. அந்த பலாம் இப்னு பாவுராவிடத்திலே வந்து, ஏங்க நீங்க அந்த மக்கள் எல்லாம் உங்களை துஆ செய்ய சொல்கிறார்களே, நீங்கள் கேட்டால் அல்லாஹ் தஆலா தருவான் என்பதற்காகத்தானே உங்களிடத்தில் வந்து கெஞ்சி நிற்கிறார்கள், சும்மா ஒண்ணு துஆ செய்ய சொல்லலையே, பொருளாதார வளர்த்தி தருகிறோம் என்பதாக சொல்கிறார்கள், சுகபோகமான வாழ்க்கை நம்மை விட்டும் போய்விடக் கூடாது என்பதற்காக தானே துஆ செய்ய சொல்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் தஆலா நீ துஆ செஞ்சா தருவான். ஏன் தெரியுமா? நீங்க ஒண்ணு தப்பான துஆ செய்யலையே, இந்த ஊரினுடைய இந்த நாட்டினுடைய மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உயிர் போய்விடக் கூடாது, அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக, மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் துஆ செய்ய சொல்கிறார்.
அப்ப அதற்காகத்தான் துவா செய்ய சொல்கிறார்கள். இதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க செய்யுங்கன்னு ரொம்ப நளினமா எளிமையா அந்த அம்மா சொன்னப்போ வேற வழியே இல்லாம அந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டுட்டார். சரி நான் செய்கிறேன் என்பதாக சொல்லி ஒரு கழுதையையும் அழைத்து கொண்டு ஒரு மலை முகட்டின் மேலாக ஏறி செல்கிறார். மக்கள் எல்லாம் அவர் செய்கிற அந்த துவாவுக்காக ஆமீன் சொல்வதற்காக வேண்டி கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கழுதை இழுத்து செல்கிறார். கழுதை செல்ல மறுக்கிறது. அவராக தனியாக போய் மேடான பகுதியிலே நிற்கிறார். அப்படி நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார். எப்படி அவருடைய துஆ அமைந்தது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்தார், யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களையும் நீ கண்ணியப்படுத்தி அவர்களை பாதுகாத்து விடு, என்னோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை, இந்த ஊரை நாசமாக்கி அழித்து விடு என்பதாக துஆ செய்தார். அப்போ அந்த மக்கள் எல்லாம் அவரை கல்ல கொண்டு எரிஞ்சாங்க. அந்த துஆ செய்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய நாக்கு இருக்கிறதை அல்லாஹ், இது கட்டுக்கதை இல்லை, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிற வரலாறு. அவருடைய அந்த நாக்கு இருக்கிறதை, நாயினுடைய நாக்கு எப்படி தொங்குமோ அதே போல மிக நீளமாக தொங்க ஆரம்பித்து விட்டது. அவரை கல்ல கொண்டு எரிஞ்ச அந்த நேரத்துல அந்த பலாம் இப்னு பாவுரா சொன்னாரு, மக்களே, நான் என்னமோ என் உள்ளத்துல உங்களுக்காகத்தான் துஆ செய்ய வேண்டும் என்று செய்கிறேன், ஆனால் என்னையும் மீறி என்னுடைய வார்த்தைகள் இப்படி வந்து விழுகிறது. மூசா அழிய வேண்டும், அவருடைய கூட்டத்தார்கள் அழிய வேண்டும் என்பதாக என்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டுதான் வார்த்தைகளை உதிர்க்கிறேன். ஆனால் வெளிவரக்கூடிய வார்த்தைகள் அவர்களை கண்ணியப்படுத்து என்பதாக வருகிறது, நீங்கள் அழிய வேண்டும் என்பதாக வருகிறது. நான் என்ன செய்தேன் என்று கை செய்தப்பட்டு நிற்கிறார். அந்த நேரத்தில் ஆத்திரப்பட்ட அந்த மக்கள் அந்த பலாம் இப்னு பாவுராவை கற்களாலேயே அடித்து கொன்றார்கள் என்பது வரலாறு. அந்த பலாம் இப்னு பாவுரா மிகப்பெரிய இறைநேசராக வலியுல்லாவாக இருந்தவர். அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் என்கிற நிலையில் இருந்தவர். அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் இருந்தவர். பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய அரிசை பார்க்கிற ஆற்றலை பெற்றவர். தௌராத் முழுவதையும் மனனம் செய்தவர். இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தும் அவருடைய கடைசி நிலை என்பது, அவர் தன்னுடைய நாக்கு நீளமாக நீண்டு போனது. அவர் தன்னுடைய உள்ளத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் எதிராக நினைத்து அவர் துஆ செய்ததின் காரணத்தினால் அவர் ஈமானை இழந்தவராக, காஃபிராக மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அவரை குறித்து அவருடைய வரலாற்றை பதிகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கான காரணத்தை சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறான். ஏன் இந்த மாதிரியான நிலைக்கு அவர் ஆளானாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி விட்டான். இந்த மார்க்கம் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறானோ, தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மறந்து விட்டு தன்னுடைய இந்த உலக மோகத்தின் காரணத்தினால், பெண்ணுடைய ஆசை இச்சையின் காரணத்தினால், அவனுக்கு ஏற்பட்ட அந்த பேராசையின் காரணத்தினால், அவனிடத்தில் இருந்த அந்த பலகீனத்தின் காரணத்தினால் தன்னுடைய மனோ இச்சைக்கு அவன் கட்டுப்பட்டான், அல்லாஹ்வை பின்பற்ற மறந்தான். அதனால அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த பலாம் இப்னு பாவுராவுக்கு உதாரணத்தை சொல்கிறான். அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமசலில் கல்பு, அவன் நாயை போன்றவன். அதை நீர் அந்த நாயை நீங்க விரட்டினாலும் அது நாக்கை தொங்க விடுகிறது. அல்லது அதை நீர் விட்டு விட்டாலும் அப்போ அது நாக்கை தொங்க விடுகிறது என்று அல்லாஹு தஆலா அந்த நாய்க்கு உதாரணமாக பலாம் இப்னு பாவுராவை குறித்து பேசுகிறான். ஏன் அல்லாஹு தஆலா உதாரணமாக நாயை சொல்கிறான் என்று நாம் பார்க்கிற போது, நாயினுடைய நோக்கம் என்பது இரண்டு தான். ஒன்னு திங்கணும், இன்னொன்னு உறவு கொள்ள வேண்டும். ஒன்று நாயினுடைய குணம் என்ன? ஒன்னு திங்கிறது, இன்னொன்னு உறவு கொள்றது. இந்த இரண்டு தன்மைக்குரியவராக அவன் ஆகிவிட்டதின் காரணத்தினால் அவனை நாய்க்கு ஒப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனினுடைய 7வது அத்தியாயம் 175, 176வது வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அந்த பலாம் இப்னு பாவுராவினுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பலாம் இப்னு பாவுரா நேரடியாக அவர் இணை வைப்பு, இறை மறுப்பு போன்ற காரியங்களில் ஈடுபடவில்லை.
உலக மோகத்தின் காரணமாக, பெண்ணின் மீது மோகம் கொண்டு, செல்வங்களுக்கு பேராசைப்பட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய கையேந்தினார். அவர் செய்த அந்த பாவமே அவருடைய ஈமான் இழப்புக்கு காரணமாக ஆகிவிட்டது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இப்படி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு கணத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி. யா அல்லாஹ், கருணையாளனே, கிருபையாளனே, உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவரே, என்னுடைய உள்ளத்தை நீ திடப்படுத்து ரஹ்மானே, உள்ளங்களை புரட்டக்கூடிய ரஹ்மானே, என்னுடைய உள்ளத்தை திடப்படுத்து ரஹ்மானே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக ததஉ பிஹாதா துஆ, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலாக தூதராக இருக்கிறீர்கள், அப்படி இருந்து கொண்டு இப்படி பிரார்த்தனை செய்கிறீர்களே? என்னுடைய உள்ளத்தை நீ புரட்டாதயா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ பிறழ வைத்தாயா அல்லாஹ், இந்த மார்க்கத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக நீங்கள் துஆ செய்கிறீர்களே, உங்களின் மூலமாகத்தானே இந்த மார்க்கமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன கல்பல் அதமி பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇல்லாஹ் அஸ்ஸ வஜல். ஆயிஷாவே, ஆதமுடைய மக்களின் இதயத்தை அல்லாஹ் தன்னுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். அவன் நாடினால் நேர்வழியின் பக்கம் செலுத்துகிறான், அவன் நாடினால் வழிகேட்டின் பக்கம் புரட்டுகிறான். அதனால் தான் நான் அவ்வாறு அல்லாஹ்விடத்தில் இறங்குகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் இந்த மார்க்கத்தில் முஸ்லிம்களாக நாம் பிறந்திருக்கிறோம், முஸ்லிம்களாகவே நாம் மரணிக்க வேண்டும். தீனில் முசீபத் என்பது நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய தீனில் முசீபத் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் உண்மையான ஈமான்தாரிகளாக முஸ்லிம்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக மரணிக்கும் பாக்கியத்தையும் இம்மை மறுமையினுடைய வெற்றியும் அல்லாஹ் நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகளுக்கு கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானே, எங்களின்